எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தில் இருக்கிற பக்கிங்ஹாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெரிய நகரத்துக்கு போகிறோம். ஃப்ளைட் எல்லாம் ரொம்ப ரெடியாக இருக்குது, பெல்ட்டை போட்டுக்கங்க. அப்படி போய் பக்கிங்ஹாம்ல லேண்ட் ஆயிடுச்சு. அதில் ஒரு அக்கா, ரொம்ப சின்ன அக்கா, 18 வயசு தான் இருக்கும் அந்த அக்காவுக்கு. அந்த அக்கா வேகமாக ஃப்ளைட்டோட டோர் திறந்த உடனே கொஞ்சோன்னு தோளில் துணி பைப் மட்டும் இப்படி வேகமாக போட்டுட்டு ஸ்டெப்ஸில் வேகமாக இறங்கி ஓடுறாங்க. ஓடி எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கிலாந்தினுடைய அந்த எம்பசி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஓடுறாங்க. ஓடி போய் அவங்களோட பாஸ்போர்ட் விசாவெல்லாம் காமிக்கிறாங்க. பார்த்தா அதில் அவங்க, நீங்கள் இந்த நாட்டுக்குரிய விசா பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி இங்கிலாந்து வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே அக்கா அவங்களோட கதையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாங்க. அக்கா பேர் கேப்ரியலினா. அக்கா பேர் என்னது? கேப்ரியலினா. அக்கா ரொம்ப குட்டி பிள்ளை, நல்லா அழகாக இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா, அவங்க குடும்பம் ரொம்ப சின்னோண்டு குடும்பம், ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எங்கே தெரியுமா? தென் அமெரிக்கா நாடு. ஒரு நாடு சொல்ல பார்க்கலாம், படித்த பிள்ளை எவ்வளோ யாராவது இருந்தீங்கன்னா. தென் அமெரிக்கா நாடு. சரிம்மா, நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. தென் அமெரிக்கா நாடு நிறையா இருக்கு. அதில் சிலி அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. படிச்சிருக்கியா? சிலி. அந்த சிலி நாட்டினுடைய சொந்தக்காரி தான் கேப்ரியலினா அக்கா. அங்கே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க அம்மா பியோனோ அழகாக வாசிப்பாங்க. அவங்க அப்பா அந்த பியோனோ வாசிக்கும்போது அப்படி அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரியே கேப்ரியலினா அக்காவுடைய அப்பா அழகாக பாடுவாங்க. 2 பேரும் ரொம்ப பாடும்போது கேப்ரியலினா அக்கா உட்காந்து அப்படியே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அப்படியே அக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு 17 வயசு வரும்போது காலேஜ் போனாங்க. காலேஜ் போனால் அங்கே காலேஜில் அந்த சிலி தேசம் எப்படி இருந்துச்சுன்னா, இராணுவ ஆட்சி அந்த தேசத்தில் நடந்துச்சு. இராணுவம்னா நீனு நானும் இப்போ சுதந்திரமாக இருக்கிற மாதிரி இராணுவ ஆட்சியில் இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம். இராணுவம் சொல்லும், நீங்கள் ஒருத்தர் தான் ஒரு இடத்துல நிற்கணும்னு சொன்னால் ஒருத்தவங்க தான் நிற்கணும். 2 பேர் நின்னோன்னா நம்மளை சூட் பண்ணிடுவாங்க, அல்லனா நம்மளை ஜெயிலில் கொண்டு அடைச்சிருவாங்க. அதான் இராணுவ ஆட்சி கொடூரமானது. அங்கே இராணுவ ஆட்சி நடந்தனால 17 வயசு 18 வயசுல காலேஜுக்கு போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இராணுவத்தை எதிர்த்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும், நாங்கள் சுதந்திரமாக இந்த சிலி தேசத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போடுறாங்க. சிலர் தெரியாமல் துப்பாக்கி வச்சு சண்டை போடுறாங்க. சிலர் கைப்பிரதி கொடுக்குறாங்க, நம்ம புரட்சி உண்டாக்கணும்னு சொல்லி சில நோட்டீஸ் கொடுக்குறாங்க. சிலர் அங்கங்கே போய் நம்ம நாட்டுக்காக நம்ம பாடுபடணும், நம்ம சுதந்திரத்துக்காக பாடுபடணும், நீங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா மாணவர்களும் சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அன்டோனியா அப்படின்னு சொல்கிற ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க தான் காலேஜினுடைய லீடர். அவங்க பேர் என்னது? அன்டோனியா. அவங்க பேர் என்னது? அன்டோனியா. அன்டோனியா அண்ணன் தான் காலேஜில் லீடராக இருந்தனால அவங்க தான் எல்லாருக்கும் அந்த செய்தியை கொண்டு போனாங்க. நம்ம நாட்டுக்காக நம்ம போராடணும், நம்ம சுதந்திர காற்றை சுவாசிக்கணும், நம்ம சுதந்திரமாக நம்ம சிலி தேசத்தில் நம்ம நடமாடணும், இந்த இராணுவம் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொன்னாங்களா. அப்படியே எல்லாருக்குள்ளேயும் சுதந்திர ஒரு தாகம், ஒரு வேட்கை உண்டாயிட்டு அவங்களுக்கு. கல்லூரி மாணவங்கள்லாம் சேர்ந்து இப்படி புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இராணுவம் சொல்லுது, எல்லா மாணவர்களையும் கைது பண்ணுங்க, எந்த அளவுக்கு அவங்கள கைது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கைது பண்ணுங்க, கைது பண்ண முடியலையா எல்லாரையும் சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டாங்க. உடனே இந்த செய்தி
கேப்ரியல் அக்காவுடைய கூட்டத்துக்கும் வருது. கேப்ரியல் அக்கா அந்த சண்டைக்கு போகலனாலும் இவங்க எல்லாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்து இத பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல யாருன்னா ஒரு 8 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல பியூலான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, பவுலினான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, தெரசான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, யோசேன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க, டெரிக்னு ஒரு அண்ணன், இப்படி நிறைய பேர் 8 பேர் இருந்தாங்க. இவங்க 8 பேரையும் நீங்க எங்க பார்த்தாலும் கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராணுவம் சொன்ன உடனே இந்த செய்தி அவங்களுக்கு வருது. அப்ப கேப்ரியல் அக்கா அம்மா, அந்த ஃப்ரெண்ட்ஸுகளுடைய அம்மா அப்பாலாம் சொல்றாங்க, எந்த அளவுக்கு நீங்க வேகமா இந்த நாட்டை விட்டு ஓடி போக முடியுமோ அந்த அளவுக்கு வேகமா ஓடிருங்க. உங்க துணிகள் எல்லாம் பேக் பண்ணுங்க. எவ்வளவு தேவை துணியோ, எவ்வளவு பணம் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து உங்க சூட்கேஸ்ல வச்சுட்டு நீங்க வேகமா சிலி நாட்டுக்கு பக்கத்திலேயே அர்ஜென்டினான்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்கு நீங்க வேகமா ஓடி போயிருங்க அப்படின்னு அப்பா அம்மா எல்லாரும் சொன்ன உடனே இந்த பிள்ளைங்க வேகமா நடந்து பஸ் ஏறி சில நேரம் ட்ரெயின் பிடிச்சு எப்படியோ தெரியாம காட்டு வழியை தப்பிச்சு அர்ஜென்டினாவுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அர்ஜென்டினாவுக்கு போய் சேர்ந்தா ஒரு நல்ல ஒரு காட்டு பகுதி. அந்த காட்டுல ஒரு பழங்காலத்து ஒரு வீடு அங்க அந்த காட்டுக்குள்ள இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இவங்க பதுங்கி இருக்கிறாங்க. 8 பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத சாப்பிட்டுட்டு இன்னும் எல்லாருக்குள்ளே நல்ல ஐக்கியம், இன்னும் நம்ம நாட்டை காப்பாற்ற என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்குவாங்க, சிரிச்சுக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேர் கட் பண்ணி விட்டுக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது சமைச்சு கொடுத்துக்குவாங்க, ஒருவேளை சுகம் இல்லைன்னா ஒருத்தர் பார்த்துக்குவாங்க. அப்படி 1 மாதம் அர்ஜென்டினா காட்டுக்குள்ள கேப்ரியல் அக்காவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஒரு நாள் நல்ல சந்தோஷமா ஒரு சாயங்காலம் அவங்க சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு இருப்பாங்களா, திடீர்னு தட 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 சத்தம் கேக்குது. டம் டம் டம்னு சத்தம் கேக்கு. என்னடான்னு பார்த்தா சிலி ராணுவம் இவங்களை கண்டுபிடிச்சு அர்ஜென்டினாவுக்கு வந்து இவங்க 8 பேரையும் கைது பண்ணிடுவாங்க. 8 பேரையும் கைது பண்ணா எல்லாரும் கத்துறாங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்க, எங்களை விட்டுருங்கன்னு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ப்ளீஸ் எங்களை கைது பண்ணாலும் பரவாயில்ல, தயவு செய்து எங்களை பிரிச்சிடாதீங்க, எங்களை பிரிச்சிடாதீங்க, எங்க எல்லாரையும் ஒரே இடத்துல கொண்டு போய் வைங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு எல்லாரும் கத்துறாங்க. ஆனா யாருமே அதை கேட்கல, யாருக்குமே அது கேட்கல. எல்லாரையும் அந்த இராணுவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து அப்படியே கொண்டு போயிட்டாங்க. யாருக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. இப்போ கேப்ரியல் அக்கா இருக்காங்கல்ல, கேப்ரியல் அக்காவை கொண்டு போய் ஒரு ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அந்த ஜெயில் எப்படி இருக்குன்னா ஒரு சதுரமான சின்ன ரூம் மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்னோண்ட அறை. அதுக்குள்ள 200 பேர் இருப்பாங்க. அங்க யார் இருப்பான்னு கேட்டா கொலைக்காரவங்க, விபச்சாரக்காரவங்க, திருடினவங்க, இவங்க தான் இருப்பாங்க. அதுக்குள்ள கேப்ரியல் அக்காவையும் கொண்டு போய் நிக்க தான் முடியும். அங்க இப்படி பாரு, நீ எல்லாம் எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கிற, உனக்கு உட்கார்ந்துருக்க கூட நீ உனக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அந்த ஜெயில்ல யுத்தம் வந்துருச்சுன்னா, போர் வந்துருச்சுன்னா யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. கேப்ரியல் அக்காவை கொண்டு போய் அந்த 200 பேர் இருந்த அந்த சின்னோண்டு வீட்டுக்குள்ள, சின்ன அறைக்குள்ள அப்படியே நிக்க வச்சுட்டாங்க. நிக்கிறாங்க. அக்காவுக்கு காலெல்லாம் அப்படியே வீங்குது, கொஞ்சம் கொஞ்சமா. சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திடீர்னு ஒரு போலீஸ்கார வந்தா அந்த ரூம்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளைய தரன்னு இழுத்துட்டு போய் அசிங்கம் பண்றாங்க. அது கண்ணுக்கு முன்னே நடக்குது. பார்த்தா கேப்ரியல் அக்காவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. திடீர்னு ஒரு போலீஸ்கார வந்தா சலா சலான்னு கன்னத்துல அரையிறான். என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, எப்ப கேப்ரியல் அக்காவுக்கு என்ன நடக்கும்னே தெரியல. இப்படி இருக்கும்போது கேப்ரியல் அக்காவை விசாரிக்க வெளியே கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போனா இங்க ஒரு போலீஸ்,
இங்கே ஒரு போலீஸ். இது நல்ல போலீஸ், இது கெட்ட போலீஸ். கெட்ட போலீஸ் கேட்குறான், உனக்கு ஆண்டனியாவை தெரியுமா? எனக்கு தெரியவே தெரியாது, நான் ஒரு முறை கூட ஆண்டனியாவை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அக்கா, நீ பொய் சொல்லாத, நீ அவனோட இருந்திருக்க, அவனோட அவனை நீ பார்த்துருக்கிற அப்படின்னு ரொம்ப அசிங்கமாலாம் அக்காவை கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த நல்ல போலீஸ் சொல்றாரு, ஏன் சார், அந்த பொண்ணு தான் தெரியாதுன்னு சொல்லுதுல்ல, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல போலீஸ் வேடத்துல இருக்கிற அந்த கெட்ட போலீஸ் வந்து கேட்கிறாரு, யுத்தத்துல இப்படிதான் இருக்கும், யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. அதனாலதான் யுத்தம் வரக்கூடாது, நம்ம ஜெபிக்கணும். இந்த போலீஸ் வந்து கேட்டான், ஏமா நான் உன் அப்பா மாதிரி, நீ உண்மையை சொல்ல, நீ உண்மையை சொன்னா நானே கொண்டு போய் சிலி தேசத்தில் இருக்கிற உன்னோட அம்மாட்டையும் அப்பாட்டையும் நானே கொண்டு போய் உன்னை விட்டுருவேன், அந்த ஆண்டனியா எங்க இருக்கான்னு சொல்லுமா அப்படின்னு சொன்ன. எனக்கு தெரியாது, எனக்கு நான் ஆண்டனியாவை பார்த்ததே இல்லை, எனக்கு இந்த முகம் கூட எப்படின்னு இருக்குன்னு தெரியாது, ப்ளீஸ் என்னை நம்புங்க, என்னை எங்கள் அம்மா அப்பாட்ட கூட்டிகிட்டு போயிருங்க, எங்கள் அம்மா அப்பாட்ட கொண்டு என்னை போய் விட்டுருங்க அப்படின்ட்டு கேப்ரியல் அக்கா அழுகுறாங்க. உன்னை அம்மா அப்பாட்டை ஆடி கூட்டிட்டு போவோம் வாடி அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போய் அக்காவை வெண்ணிக்குள்ள போடுறாங்க. வெண்ணில முக்கி எடுக்கிறாங்க. சொல்லு, ஆண்டனியா எங்க இருக்கான்னு சொல்லு. ஐ டோன்ட் நோ, ஆண்டனியா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆண்டனியாவே எனக்கு தெரியாது அப்படின்னு அழுறாங்க. ஆனா அந்த கெட்ட போலீஸ்காரனும் விடல, நல்ல போலீஸ்காரனும் விடல. நீ சொன்னா இப்ப உன்னை விட்டுருவோம், இல்லைன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனா சரியான ஒரு ஐஸ், அந்த ஐஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள கேப்ரியல் அக்காவை தள்ளி அப்படியே டோரை பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு கேட்குறாங்க, இப்ப சொல்லு, இப்போ உனக்கு ஆண்டனியாவை தெரிஞ்சிச்சுன்னா அவன் எங்கே பதுங்கி இருக்கான்னு சொல்லு, நீ சொன்னா நிச்சயமாக உன்னை விட்டுருவான். எனக்கு ஆண்டனியாவே யாருன்னு தெரியாது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு குளிர் தாங்க முடியலன்னு அக்கா ரொம்ப அழுகிறாங்க. இவங்க விடவே இல்லை, ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. இதை கேள்விப்பட்ட ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம் இவங்கள காசு கொடுத்து கேப்ரியல் அக்காவை மட்டும், வேற யாரு அந்த 8 ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆனாங்கன்னே, மீதி 7 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஒரு தேவனுடைய ஸ்தாபனம் அந்த ஜனங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அவங்கள ரிலீஸ் பண்றாங்க, விடுதலையாக்கி சிலியில கொண்டு வைக்கிறாங்க. சிலியில கொண்டு வந்தா அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த வெளியில வரும்போது கேப்ரியல் அக்காவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. கேப்ரியலினா, இனிமேல் இந்த தேசத்துல நீ ஒரு நிமிஷம் இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஆபத்து, அதனால நீ இங்கிருந்து வேகமா ஓடி போயிரு, எந்த நாட்டுக்கு போய் நீ தப்பணுமோ அங்க போய் நீ தப்பிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேப்ரியல் அக்கா கேக்குறாங்க, அம்மா என் ஃப்ரெண்டு தெரசா எப்படிமா இருக்கிறா? தெரசா யுத்தத்துல இறந்து போயிட்டா. யோசே மன அழுத்தம் தாங்காம தூக்கு போட்டு செத்துட்டான். பவுலினா என்ன ஆனானே இன்னும் வரைக்கும் தெரியல, யார் அவளை என்ன பண்ணினாங்கன்னே தெரியல, 7 பேர் எங்க போனாங்கன்னே தெரியல. கேப்ரியலினா, நீ ப்ளீஸ், நீ சீக்கிரமா இந்த நாட்டில் இருந்து ஓடி போய் தப்பிச்சிரு அப்படின்னு சொன்ன உடனே தான் அக்கா ஃப்ளைட் ஏறி லண்டன்ல இருக்கிற பக்கிங்ஹாம் அப்படின்னு சொல்லுகிற நாட்டுக்கு ஒரு அரசியல் கைதியா, அரசியல் அகதியா, பொலிட்டிக்கல் ரெஃப்யூஜ், அந்த பொலிட்டிக்கல் ரெஃப்யூஜா அங்க வந்து இறங்குறாங்க. அதான் அவங்க இறங்கின கதை. இப்ப அக்கா அங்க இருக்கிறாங்க. இருந்தா ஒரு சின்ன வேலை கிடைக்குது கேப்ரியல் அக்காவுக்கு. அந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
பார்த்தா ஒவ்வொரு நாளும் சாயங்காலமும் கேப்ரியல் அக்காவுக்கு அழுகையா வரும். இனி நம்ம அம்மாவை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நம்ம அப்பாவை இனி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதை விட நான் பிறந்து வளர்ந்த என் சொந்த தேசத்துல, சிலின்னு சொல்லுகிற என்னுடைய சொந்த தேசத்துல என் காலை நான் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா ஒரு அரசியல் அகதியா ஒரு நாட்டை விட்டு துரத்தப்பட்டோம்னா எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நாட்டுக்கும் வரலாம். ஆனா சொந்த நாட்டுக்கு மட்டும் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. இவங்க அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் மதுமதி அப்படின்னு ஒரு இந்தியாக்காரவங்களை கேப்ரியல் அக்கா சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்த உடனே கேட்குறாங்க, உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் கேப்ரியலினா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த சாயங்காலம் ரொம்ப போரிங்காக இருக்குல்ல, எரிச்சலாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க மதுமதி அக்கா. அதுக்கு இந்த அக்கா சொல்கிறாங்க, கேப்ரியல் அக்கா, சில சாயங்கால பொழுது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நான் எங்கள் நாட்டில் குழந்தையா இருந்தபோது, வாலிப பெண்ணாக இருந்தபோது சாயங்காலம்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் நாடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மதுமிதா அக்கா கேட்காங்க, அப்போ நீ இந்த நாட்டு பொண்ணு இல்லையா, நீ இங்கிலாந்தை சேர்ந்தவ இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அக்கா பேகை திறந்து அந்த பாஸ்போர்ட்டை எடுத்து காமிக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு 25 தான் ஆகிருக்கு. ஆனால் கேப்ரியல் அக்காவுடைய வயசு தோற்றத்தை பார்த்தீங்கன்னா 50 வயசு அக்கா மாதிரி இருக்காங்க. 25 வயசு இருக்க வேண்டிய கேப்ரியல்னா 50 வயசு இருக்காங்க. ஏன் நீ இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஏன்னா யுத்தத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால என்னோட முடியெல்லாம் சீக்கிரம் வெள்ளையா போயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா நேற்று ஒரு லெட்டர் போட்டிருந்தாங்க எனக்கு. அந்த லெட்டரில் அம்மா எழுதியிருந்தாங்க, கேப்ரியல்னா நான் உன்னை எப்போ பார்ப்பேன்னு தெரில, ஆனால் அம்மாவுக்கு வயசாயிட்டே போகுது கேப்ரியல்னா, அம்மாவுக்கு அங்கங்கே முடியெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாயிட்டே போகுதுன்னு எங்கள் அம்மா லெட்டர் எழுதியிருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் எங்கள் அம்மாவுக்கு லெட்டர் எழுதிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஹேர் டை வாங்கி அனுப்பியிருக்கிறேன். என்னத்துக்கு தெரியுமா, மம்மி ஒரு வேளை கடவுள் என்னைக்காவது உன்னை நேர பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னா உன்னைய எங்க நான் விட்டுட்டு வந்தனோ, எப்படி உன் முடி இருந்துச்சோ, எப்படி உன்னோட சரீரம் இருந்துச்சோ, எப்படி உன் தோல்லாம் இருந்துச்சோ அப்படிதாம்மா நீ இருக்கணும். அதனால நான் இங்கே வாங்கின கொஞ்சோன்னு சம்பளத்தில் எங்கள் அம்மாவுக்கு அழகான ஒரு ஹேர் டை வாங்கி அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மதுமதி அக்காவுக்கு கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா கேப்ரியல் அக்கா எப்படி இருந்தாங்க தெரியுமா, 25 வயசு அக்கா 50 வயசு அக்கா மாதிரி முடியெல்லாம் வெள்ளையாகி பட்டையா இருக்கு, முடியெல்லாம் முகமெல்லாம் அப்படியே சுருங்கி இருக்காங்க. உனக்கு ஒன்று சொல்றேன், சண்டை இருக்கு பத்தியா, யுத்தம் இருக்கு பத்தியா, அதுக்கு இரக்கமே இருக்காது. ஐயோ இது சின்ன குழந்தை, யுத்தம் இறக்கப்படாது. ஐயோ இந்த குழந்தையும் அம்மாவையும் பிரிச்சா இந்த குழந்தை இறந்துருமே, இந்த அம்மா ஏங்குவாங்களே, அந்த இரக்கமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளதான் நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். நாம நம்ம தேசத்துல ரொம்ப சீக்கிரத்துல நம்ம இந்தியாவில் பெரிய யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க, வரப்போகுதுன்னு சொல்றாங்கல்ல, வரும். நம்ம அதனால இந்த யுத்தத்திலிருந்து நம்ம தேசத்தை ஆண்டவர் காக்கும்படியா, சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஆண்டவர் காக்கும்படியா, ஏசப்பா அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல உடை கொடுக்கணும். ஒரு குழந்தை கூட அம்மாவை விட்டு அப்பா விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. இதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த கதையை ஆவியானவர் உங்களுக்கு சொல்றாரு. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போகிறோம்.